அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் காமி திரைப்படத்தின் திரை விமர்சனம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். காமி அதாவது தெலுங்கு மொழியில் வெளியாகி இருக்கின்ற புதிய படம். இந்த படத்தின் கதையின் நாயகன் சங்கர் அதாவது விஸ்வக்சன் அகோர ஆசிரமத்தில் தங்குகிறார். அவர் யாரையும் தொடுவதையோ அல்லது யாரேனும் தொடுவதையோ அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் அவரை மற்ற அகோரர்களும் அவரை ஆசிரமத்தை விட்டு வெளியே தூக்கி எறிகின்றனர். இது அவருக்கு தெய்வம் கொடுத்த பெரிய சாபமாக கருதுகிறார். இல்லை, இது தீர்க்கக்கூடிய பிரச்சனைதான் என்று சொல்லும் ஒரு சாமியார் துரோண பார்வதத்தில் 36 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் ஒரு மலரை பறித்து வர வேண்டும் என்கிறார். அதற்காக அந்த மலரை பறிக்க எல்லைகள் கடந்து போக வேண்டிய நிலை. அவருக்கு வழிகாட்ட அவரது பயணத்துக்கு உதவியாக வருகிறார் டாக்டர் ஜான்வி, அதாவது கதையின் நாயகி சாந்தினி சௌத்ரி. அது உயர்ந்த பனிமலைகள், பெரிய பள்ளத்தாக்குகள் நிறைந்த பகுதி. அங்கு செல்வது எளிதான காரியமல்ல. இருப்பினும் தங்களுக்கு எதிரே உள்ள சவால்களை எதிர்கொண்டு பெரும் சாகச பயணமாக செல்கிறார்கள். இந்த பயணத்தில் நாயகன் கொஞ்சம் அசரும் நேரங்களில் ஒரு சிறுமி தன்னை காப்பாற்றும்படி கெஞ்சுகிறார். அவளுக்கு ஒரு தாய், அவளது தற்கொலை, சிறுமி அனுபவிக்கும் கொடுமைகள் என்று அந்த காட்சிகள் அவ்வப்போது விரிவதும் அதிலிருந்து நாயகன் விழிப்பதுமாக செல்லும் காட்சிகள் இடம்பெறும். அப்படியென்றால் அந்த சிறுமி ஏன் மீண்டும் மீண்டும் நாயகனின் நினைவுக்கு வருகிறாள்? அந்த சிறுமிக்கும் நாயகனுக்கும் என்ன தொடர்பு? இவர்கள் தேடிச் சென்ற அந்த மலர் கிடைத்ததா? நாயகனின் பிரச்சனை தீர்ந்ததா? அவருடன் துணையாக வந்த டாக்டர் ஜான்வி யார்? அவருக்கும் நாயகனுக்கும் என்ன தொடர்பு என்று பல கேள்விகள் எழுகிறது இல்லையா? அதையெல்லாம் படமாக பார்க்கும்போதுதான் அது உங்களுக்கு சிறந்த அனுபவமாக கிடைக்கும். இந்த படத்தில் 3 கதைகள் வெவ்வேறாக காட்டி முடிவில் ஒன்றாக இணைத்து தருகிறார்கள். ஒரு காட்சியோடு ஒரு காட்சியை சொல்லும் விதமும் திருப்பங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. படத்தின் தொடக்கத்திலேயே ஒரு மோதல், அதன் பிறகு பயணம் என்று கதை சுவராசியத்தை கூட்டி அவர்களுடனே நம்மை அந்த பனிமலை பிரதேசத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். இன்னொரு புறம் சிறைக்குள் அடைபட்டு கிடக்கும் இருவர் அவர்கள் தப்பித்து செல்ல முயற்சிப்பது, அங்கு நடக்கும் பரபரப்பு சம்பவங்கள் என பல விஷயங்களை திரையில் காட்டி ரசிகர்களின் ஆர்வத்தை தக்க வைத்துக் கொள்கிறார் இயக்குனர் வித்யாதர். முதல் பாதி முடியும் போது பெரும் எதிர்பார்ப்போடு முடித்து 2ஆம் பாதி பார்க்கிற ஆவலை ஏற்படுத்துகிறார். 2ஆம் பாதியில் இமயமலை, திரிவேணி சங்கமம், துரோண பார்வதம் என திரையில் காட்டும் இடங்கள் எல்லாம் நன்றாக இருக்கின்றன. சில காட்சிகள் VFX காட்சிகளாக இருந்தாலும் உண்மையான இடம் போலவே உணர வைக்கின்றனர். திரையில் ஒரு விஷுவல் ட்ரீட் போல நமக்கு நல்ல அனுபவம் கிடைக்கிறது. படம் பார்க்கும்போது நமக்கே சில சமயம் பனியில் உறைந்து விட்டது போன்ற ஒரு உணர்வை மனதில் கடத்துகிறார் இயக்குனர் வித்யாதர். ஒரு காட்சியில் சிங்கம் வந்து நம் மீது பாய்கின்ற உணர்வை ஏற்படுத்துகிறார் இயக்குனர் வித்யாதர். கதை நடக்கும் காலகட்டத்தை சொல்லவில்லை, ஆனால் தேவதாசி முறையை பற்றியும் இயக்குனர் சொல்லி இருக்கிறார். தேவதாசி முறையை விமர்சிக்கும் காட்சிகள் அழுத்தமாக அதிர வைக்கிறது. கிளைமாக்ஸ் காட்சி மிக நேர்த்தியாகவும் உணர்ச்சிகரமாகவும் மனதை தொடுவதாகவும் அமைந்திருக்கிறது. அகோரி வேடத்தில் விவேக்சன் ஒவ்வொரு காட்சியிலும் பிரமிக்க வைக்கிறார். வழக்கம் போல நாயகனுக்கு உதவும் பாத்திரத்தில் நாயகி சாந்தினி நதியை கடக்கும் போது கயிறில் தொங்குகிற காட்சியில் பரிதாபத்தை அள்ளுகிறார். அதில் அவர் கஷ்டப்பட்டு நடித்திருப்பது தெரிகிறது. தேவதாசி துர்காவாக அபிநயாவின் நடிப்பு அருமை. அவரது மகளாக சென்டிமெண்டான நடிப்பில் மனதில் நிற்கிறார் சிறுமி ஹரிகா. கிராமத்து பெரிய மனிதர் டாக்டர் மயங்க், நாயகனுடன் மோதிய அகோரி தயானந்த் என படத்தில் நிறைய பேர் நடித்திருக்கிறார்கள். எல்லோரும் அவரவரது பாத்திரத்திற்கு ஈர்ப்பு ஏற்படும் வகையில் நடித்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் விஸ்வநாத ரெட்டி, எடிட்டர் ராகவேந்தர் திருன், இசையமைப்பாளர் நரேஷ் குமரன் ஆகிய மூவரின் உழைப்பும் படம் முழுக்க உயர்ந்து ஒளிர்கிறது. காட்சிகளால் இசையால் உலக தரத்திற்கு படத்தை கொண்டு சென்றுள்ளனர். இயக்குனர் வித்யாதர் படமாக்கிய விதமும் அனைவரையும் வேலை வாங்கிய விதமும் படத்தின் அவுட்புட்டை பார்க்கும் போதே தெரிகிறது. லாஜிக் குறைபாடுகள் இருந்தாலும் இமயமலைக்கு சென்று 2 மணி நேரம் வாழ்ந்த ஒரு அற்புத உணர்வை காமி படம் மூலம் தந்திருக்கிறார்.
நடித்திருக்கிறார். காமி பிரமிக்கலாம், ரசிக்கலாம். என்ன நேயர்களே, காமி திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு.